இந்தியாவில் தற்போது ஏற்பட்டிருக்கிற சமையல் எரிவாயு தட்டுப்பாடு அப்படிங்கிறத பார்க்குறோம். அதில் குறிப்பாக வணிக ரீதியிலான சிலிண்டர்களினுடைய ப்ரொடக்ஷன் நிறுத்தி இருக்கிறதுனால இங்க வணிக ரீதியில் வழங்கப்படுற சிலிண்டர்களை பயன்படுத்துகிற கடைகள், அதாவது ஹோட்டல்கள், இதெல்லாமே நிறைய பாதிக்கப்படுற சூழல் நிலவுது. நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு 20 நாளுக்கான சிலிண்டர்ஸ் தான் கைவசம் இருக்கு அப்படின்றது நேற்றைய தகவலாக தமிழக அரசு தரப்புல இருந்து சொல்லப்பட்டது. அந்த 20 நாளுக்கு அப்புறம் என்ன பண்ண போறோம் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கேள்வி. இதில் இந்தியாவில் பல இடங்களில், பெங்களூர் மாதிரியான முக்கிய நகரங்கள்லேயே பெரும்பாலான ஹோட்டல்ஸ் மூடப்படுகிற சூழல் நிலவி இருக்கு. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நிறைய இடங்களில் ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக மெனுவை குறைச்சிருக்கிறாங்க. நிறைய ஹோட்டல்ஸில் டீ காஃபி ரத்து பண்ணப்பட்டிருக்கு. இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த வெளியூர் போகிற விஷயம் இருக்கு இல்லையா, அது கணிசமாக குறைய வாய்ப்பு உள்ளது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. காரணம் என்னன்னா, இப்போ வெளியூர் போயிட்டு நம்ம ஒரு தேவைக்காக வெளியூர், அதில் பெரும்பாலான தேவைகள் அப்படிங்கிறது கல்வி ரீதியிலாகவும் தொழில் ரீதியிலாகவும் மருத்துவம் சார்ந்தும் நம்மளுடைய பயணங்கள் இருக்கும் வெளி ஊர்களுக்கு. மற்ற பெரும்பாலான பயணங்கள் தவிர்க்கப்படலாம், கணிசமாக குறைக்கப்படலாம் அப்படிங்கிற ஒரு விஷயமும் இந்த இடத்துல யூகிக்கிறாங்க. இந்த மாதிரியான பிரச்சனைகள்னால வணிக மற்றும் பொருளாதார பாதிப்புகள் இந்தியா முழுக்க ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது, ஏற்பட ஆரம்பிச்சிருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம இந்த இடத்துல பார்க்க வேண்டியிருக்கு. தற்போது இந்த வீட்டு உபயோக சிலிண்டர்கள் அதனுடைய ப்ரொடக்ஷனில் கவனம் செலுத்துங்க. அதனால தொழில் ரீதியாக இருக்கிற அந்த சிலிண்டர்ஸ் இருக்கும் இல்லையா, வணிக ரீதியிலான சிலிண்டர்ஸ், அதை அதனோட ப்ரொடக்ஷன்ஸை கொஞ்சம் ஸ்டாப் பண்ணுங்க. அதனால இதில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க, எல்லாருக்கும் போய் சேரணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஏன்னா என்ன இருப்பு இருக்கு, நம்ம மாற்று ஒரு வழியை ஏற்பாடு பண்ற வரைக்கும் இருக்கிற இருப்பை மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும். அவங்க வீடுகளில் அடுப்பு அணைஞ்சிடக்கூடாது அப்படிங்கிற அந்த ஒரு நோக்கத்தின் அடிப்படையில் இந்த விஷயம் இப்போ அமல்படுத்தப்பட்டு கடைபிடிக்கப்பட்டு இருக்கு. வேலை வேண்டுமா? ப்ளூ ஓஷன் இருக்கிறது. 10th 12th டிப்ளமோ டிகிரி படித்தவர்களுக்கு உணவு, தங்குமிடம், இஎஸ்ஐ, பிஎஃப் இன்சூரன்ஸ் உள்ளிட்ட சலுகைகளுடன் அனுபவத்திற்கேற்ற நல்ல சம்பளம் 15,000 முதல் 30,000 வரை. பெண்களுக்கு முன்னுரிமை. 2,000க்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உள்ளன. இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள். ப்ளூ ஓஷன். தமிழர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். ஈரானுக்கும் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் கூட்டுப்படைக்கும் இடையிலான அந்த போர் இன்னமும் தொடர்ந்துகிட்டு இருக்கு. அதனுடைய ஒரு மிகப்பெரிய இம்பாக்டா எண்ணெய் பொருட்கள் சார்ந்த மற்றும் சமையல் எரிவாயு சார்ந்த பிரச்சனைகள் உலகம் முழுக்க, அதாவது அந்த நாடுகளை நம்பி இருக்கிற நாடுகள்ல எழ தொடங்கி இருக்கு அத்தகைய பிரச்சனை. அந்த வகையில நம்ம இந்தியாவில் தற்போது ஏற்பட்டிருக்கிற சமையல் எரிவாயு தட்டுப்பாடு அப்படிங்கிறத பார்க்குறோம். அதுல குறிப்பாக வணிக ரீதியிலான சிலிண்டர்களினுடைய ப்ரொடக்ஷன் நிறுத்தி இருக்கிறதுனால இங்க வணிக ரீதியில வழங்கப்படுற சிலிண்டர்களை பயன்படுத்துகிற கடைகள், அதாவது ஹோட்டல்கள், இதெல்லாமே நிறைய பாதிக்கப்படுற சூழல் நிலவுது. அண்ட் சின்ன சின்ன ரெஸ்டாரண்ட்ஸாக கூட இருக்கட்டும், எல்லாமே பாதிக்கப்படுற சூழல் நிலவிட்டு இருக்கு. நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு 20 நாளுக்கான சிலிண்டர்ஸ் தான் கைவசம் இருக்கு அப்படின்றது நேற்றைய தகவலாக தமிழக அரசு தரப்புல இருந்து சொல்லப்பட்டது. ஸோ அந்த 20 நாளுக்கு அப்புறம் என்ன பண்ண போறோம் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கேள்வி. இதுல இந்தியாவில் பல இடங்கள்ல, பெங்களூர் மாதிரியான முக்கிய நகரங்கள்லேயே பெரும்பாலான ஹோட்டல்ஸ் மூடப்படுகிற சூழல் நிலவி இருக்கு. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நிறைய இடங்கள்ல ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக மெனுவை குறைச்சிருக்கிறாங்க. நிறைய ஹோட்டல்ஸ்ல டீ காஃபி ரத்து பண்ணப்பட்டிருக்கு. சப்பாத்தியா இருக்கட்டும், மற்ற சாம்பார் ஐட்டம்ஸ் லைக் இந்த மாதிரியான அத்தியாவசியம் ரொம்ப முக்கியமான உணவுப் பொருட்களை தவிர்த்து அதுக்கு சைடா பயன்படுத்துகிற சைட் டிஷ் மாதிரியான விஷயங்கள் எல்லாமே நிறுத்தப்பட்டிருக்கு. இதில் எக்ஸ்ட்ரீமாக சொல்ல போகிற அந்த சிலிண்டர் இல்லாததுனால, சமைக்க முடியாததுனால உணவகங்கள் மூடப்படுறது அப்படிங்கிறது ஒரு முக்கியமான பிரச்சனையாக தலை தூக்கி இருக்கிற சூழலில் அதனுடைய விளைவுகள், முதல் படியிலிருந்து உச்சபட்ச விளைவு என்ன அப்படிங்கிறத இப்போ தற்போது நிறைய வல்லுநர்கள் சொல்லிட்டு இருக்கிறாங்க, கணிச்சிட்டு இருக்கிறாங்க. அது என்ன அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதில் பர்டிகுலர்லி இந்த சிலிண்டர் தட்டுப்பாடு அப்படிங்கிறதுனால நான் முதல்ல சொன்னது போல் உணவகங்கள் மூடப்படுற சூழல். ஸோ உணவகத்தை நடத்துபவர்கள் அவர்களுடைய தொழில் முடங்கும் சூழல் உருவாயிருக்கு, அவங்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டிருக்கு. அந்த உணவகத்தை நம்பி அங்கே வேலை செய்கிற பலருடைய வாழ்வாதாரம், அவங்களுக்கு வேலை போகும், அவங்களுக்கு சம்பளம் இருக்காது. ஸோ அவங்களோட வாழ்வாதாரம் பாதிக்கப்படுற சூழல் நிலவுது. இது முதல் பிரச்சனையாக நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. இதில் இந்த உணவகத்தை நம்பி இருக்கிற கன்சியூமர்ஸ் இருப்பாங்க இல்லையா, டெய்லி ஹோட்டல்ஸில் தான் சாப்பிட வேண்டிய சூழல் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷனில் இருப்பாங்க இல்லையா. அதாவது சிட்டியில் போயிட்டு, அதாவது தங்களுடைய சொந்த ஊரை விட்டுட்டு வெளியூர் போயிட்டு தங்கி படிக்கிற மாணவர்களாக இருக்கட்டும், ஒரு தொழில் நிறுவனங்களில் வேலை செய்கிறவங்களாக இருக்கட்டும், அவங்களுக்கான உணவு அப்படிங்கிறது கிடைக்க முடியாத சூழல், இனிமேல் கிடைக்காத சூழல் அப்படிங்கிறது உருவாயிட்டு இருக்கு. அப்போ அவங்களுடைய தினசரி உணவு தேவைக்கு என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி எழுந்திருக்கு.
அப்போ இப்படி அடுத்தடுத்த பாதிப்புகள் பாதிக்கப்படுபவர்கள் இருக்க, இதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா இந்த வெளியூர் போகிற விஷயம் இருக்கு இல்லையா, அது கணிசமாக குறைய வாய்ப்பு உள்ளது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. காரணம் என்னென்னா, இப்போ வெளியூர் போயிட்டு நம்ம ஒரு தேவைக்காக வெளியூர் அதில் பெரும்பாலான தேவைகள் அப்படிங்கிறது கல்வி ரீதியிலாகவும் தொழில் ரீதியிலாகவும் மருத்துவம் சார்ந்தும் நம்மளுடைய பயணங்கள் இருக்கும் வெளி ஊர்களுக்கு. அப்போது அதில் போகிறது ரொம்ப அத்தியாவசியம், கண்டிப்பாக போயே தான் ஆகணும் அப்படிங்கிறத தவிர மற்ற பெரும்பாலான பயணங்கள் வந்து தவிர்க்கப்படலாம், கணிசமாக குறைக்கப்படலாம் அப்படிங்கிற ஒரு விஷயமும் இந்த இடத்துல யூகிக்கிறாங்க. அது மூலமாக இங்கே டிரான்ஸ்போர்ட்டேஷன்ஸ் குறையும், அதனால் அந்த போக்குவரத்து ரீதியில் வந்து ஒரு கணிசமாக குறைவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அப்போ அதில் வர்ற இன்கம் அப்படிங்கிறது ஒரு பக்கம் அடி வாங்குவதற்கான சூழல் இருக்குது அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்கிறாங்க. இதில் இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, விவசாயிகள் பிரச்சனை. இப்போ விவசாயிகள் அங்கே தாங்கள் வந்து தங்களுடைய தோட்டங்களில் விளைநிலங்களில் விளைவிக்கிற இந்த விளைபொருள்கள் அந்த ஊரை தாண்டி நம்ம தமிழ்நாடு முழுக்க இருக்கட்டும், இந்தியா முழுக்க இருக்கட்டும், அண்டு வெளிநாடுகளுக்காக இருக்கட்டும், பயணம் பண்ணுற சுச்சுவேஷன்ஸ் அப்படிங்கிறது இருக்குது. இப்போது இந்த சமையல் எரிவாயு தட்டுப்பாடுன்ற இந்த ஒரு பிரச்சனையை மட்டும் எடுத்துக்கும் பொழுது, இப்போ அதனால் வந்து வீடுகளுக்கு வர்ற சிலிண்டர்ஸ் ஒரு பக்கம் வரும் அப்படிங்கிறத உறுதிப்படுத்தி இருக்கிறாங்கன்னாலும் அங்கங்கே சில பிரச்சனைகள் எழுந்துக்கிட்டு தான் இருக்குது. பட் இருந்தாலும் அது வரும்ன்றது ஒரு பக்கம் வச்சுக்கலாம். பட் உணவகங்களில் எல்லாம் மூடப்படுற சூழல் நிலவுறதுனால இங்கே உணவகங்கள் பெரும்பாலான காய்கறிகளை கன்சியூம் பண்ணுறாங்க. அப்போ அவங்கெல்லாம் ஹோட்டல்ஸை மூடும் பொழுது அந்த கன்சியூம் பண்ணுற காய்கறிகள் தேக்கமடையும். அது விவசாயிகளுக்கு ஒரு இழப்பை கொடுக்குற சுச்சுவேஷன் நிலவும். இதன் மூலமாக அந்த உணவுப் பொருள்களினுடைய விலை ரொம்ப வீழ்ச்சி அடையலாம். அது விவசாயிகளுக்கு பெருத்த நஷ்டத்தை கொடுக்கும். ஸோ இந்த இடத்துல விவசாயிகள் ஒரு எண்டு பாயிண்டில் அவங்க தான் முக்கியமாக பாதிக்கப்பட போகிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம். அண்டு இதெல்லாம் தேக்கமடைகிறது அப்படிங்கிறது பொழுது விளைபொருள்களெல்லாம் கொண்டு போகிற டிரான்ஸ்போர்ட்டேஷன் ப்ராசஸ் பண்ணுவாங்க இல்லையா, லாரி, இந்த மாதிரியான லாரியாக இருக்கட்டும், ஆட்டோக்களாக இருக்கட்டும், இதெல்லாம் வச்சு கொண்டு போவாங்க இல்லையா, அவங்களுடைய பணிகளும் இந்த இடத்துல கொஞ்சம் மந்தமடைய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அவங்களுக்கு வேலை இருக்காது. பட் அவங்க கூட மாற்று வழியில் பண்ணிக்கலாம் அப்படின்னு வச்சுக்கோங்க. பட் இருந்தாலும் அவங்களுக்கான ஒரு கணிசமான ஒரு இழப்பும் இருக்குது அப்படிங்கிறது. ஸோ ஒரு செயின் ரியாக்ஷன் மாதிரி இதில் அடுத்தடுத்து நிறைய பேர் பாதிக்கப்பட இருக்கிறாங்க இந்த ஒரு பிரச்சனையினால். இதில் சரி, வெளிநாடுகளுக்கு போகிறதெல்லாம் எப்படி தேக்கமடையும் அப்படின்னா, இங்கே மெயினாக வந்து நம்மளுடைய எரிபொருளில் க்ரூட் ஆயிலை பேஸ் பண்ணி தான் எல்லாமே இருக்குது அப்படின்ற இடத்துல இந்த க்ரூட் ஆயில் வராமல் இருக்கிறது, எரிவாயு வராமல் இருக்கிறது அப்படிங்கிறதுனால வந்து விமான போக்குவரத்துலேயும் சில பிரச்சனைகள் இருக்குது. அதனால் அங்கேயும் கட்டணங்கள்லாம் உயர்த்திட்டு இருக்கிறாங்க, செய்திகளை நம்ம பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் அதுவும் இல்லாமல் போர் காரணமாக இந்த மத்திய கிழக்கு நாடுகளுக்கு போகிற விமானங்கள்லாம் தடைபட்டிருக்கு அப்படின்றதுனால அந்த வழியில் நடக்கிற வணிகங்களும் இங்கே முடக்கப்பட்டிருக்கு. இப்போ இந்த மாதிரியான பிரச்சனைகள்னால வணிக மற்றும் பொருளாதார பாதிப்புகள் இந்தியா முழுக்க ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது, ஏற்பட ஆரம்பிச்சிருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம இந்த இடத்துல பார்க்க வேண்டியிருக்கு. இதில் இந்த மாதிரியான பிரச்சனைகள் நிலவிட்டு இருக்கிற சூழலில் தான் மத்திய அரசு வந்து எஸ்மா சட்டத்தை அமல்படுத்தி இருக்கிறாங்க. எஸ்மா அப்படிங்கிறது வந்து அந்த சட்டம் என்ன அப்படின்னு நீங்கள் பார்க்கும் பொழுது அத்தியாவசிய சேவைகள் பராமரிப்பு சட்டம் அப்படிங்கிறது தான் அந்த எஸ்மா. ஸோ அந்த எஸ்மாவின் அடிப்படையில், எஸ்மான்றது அடிப்படையில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு இம்பார்ட்டண்ட்டாக ஒரு 4 துறைகள் இருக்குது. அதாவது மருத்துவமனை, மின்சாரம், போக்குவரத்து, எரிவாயு. இந்த 4 விஷயங்களும் மக்களினுடைய அன்றாட தேவைகளில் முக்கிய பங்கு வகிக்கிற ஒரு விஷயங்களாக இருக்குது. இந்த 4 துறைகள் சார்ந்து எந்த ஒரு சேவை முடக்கமும் ஏற்பட்டு விடக்கூடாது அப்படிங்கிறதுல ஆளும் அரசு எந்த அரசாங்கமாக இருந்தாலும் அதில் கண்டிப்பாக அதில் கவனம் செலுத்துவாங்க. அந்த வகையில் தற்போது இதில் இருக்கிற எரிவாயு அப்படிங்கிற விஷயமும் இருக்கு இல்லையா. ஸோ அந்த எரிவாயுக்கு தான் இப்போ பிரச்சனை ஏற்பட்டிருக்கு. ஸோ அதனால் அது தங்குதடை இல்லாமல் மக்களுக்கு போய் சேரணும், அத்தியாவசிய தேவைகள் பூர்த்தி செய்யப்படணும் அப்படிங்கிறதுல மத்திய அரசு தெளிவாக இருக்கிறாங்க. அதனால தான் இந்த எஸ்மா சட்டம் அமல்படுத்தப்பட்டிருக்கு. அதன் அடிப்படையில் தான் தற்போது வந்து இந்த வீட்டு உபயோக சிலிண்டர்கள் அதனுடைய ப்ரொடக்ஷனில் கவனம் செலுத்துங்க. அதனால் தொழில் ரீதியாக இருக்கிற அந்த சிலிண்டர்ஸ் இருக்கும் இல்லையா, வணிக ரீதியிலான சிலிண்டர்ஸ், அதை வந்து அதனோட ப்ரொடக்ஷன்ஸை கொஞ்சம் ஸ்டாப் பண்ணுங்கள், அதனால் இதில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க, எல்லாருக்கும் போய் சேரணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஏன்னா என்ன இருப்பு இருக்குது, நம்ம மாற்று ஒரு வழியை ஏற்பாடு பண்ணுற வரைக்கும் இருக்கிற இருப்பை மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும், அவங்க வீடுகளில் அடுப்பு அணைஞ்சிடக்கூடாது அப்படிங்கிற அந்த ஒரு நோக்கத்தின் அடிப்படையில் இந்த விஷயம் இப்போ அமல்படுத்தப்பட்டு கடைபிடிக்கப்பட்டு இருக்கு. இந்த எஸ்மா சட்டத்தினுடைய கீழே பார்க்கும் பொழுது முக்கியமாக இப்படிப்பட்ட ஒரு குரூஷியலான பீரியடில் சில பேர் வந்து தங்களுடைய இன்ஃப்ளூயன்ஸை யூஸ் பண்ணியோ, தங்களுடைய மற்ற சில அதிகாரங்களை பயன்படுத்தியோ, செல்வாக்கை பயன்படுத்தியோ இப்போ மக்களுக்கு தேவையாக இருக்கிற இந்த சிலிண்டராக இருக்கட்டும், பெட்ரோல் டீசலாக இருக்கட்டும், இந்த மாதிரியான விஷயங்களை அதிகமாக தங்களுடைய தேவைக்கு அதிகமாக சேகரித்து வைக்கிறாங்க அப்படின்னா அது வந்து பதுக்கல் அப்படிங்கிற விஷயத்துக்கு கீழே வரும். அப்படி பண்ணுறவங்களுக்கு
3 முதல் 7 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கும் அளவுக்கு இந்த சட்டம் வழிவகுக்குது. ஸோ அதனால் இந்த வேலைகளில் ஈடுபடுபவர்களும் இதை வந்து கவனிக்க வேண்டியிருக்கு. இதில் இப்போ கேஸ் சிலிண்டர் எல்பிஜி அதை பேஸ் பண்ணி இப்போ இவ்வளோ விஷயங்கள் இருக்குது, இவ்வளோ எக்ஸ்ட்ரீமான பாயிண்ட்ஸ். இப்போது நான் சொன்னது போல் ஒவ்வொரு தொழில் சார்ந்தவர்களும் இப்போ இதில் பாதிக்கப்பட இருக்கிறாங்க. மாணவர்கள் பாதிக்கப்பட இருக்கிறாங்க, மருத்துவம் சார்ந்து தேவைகளுக்காக வெளியூர் போகிறவங்க பாதிக்கப்பட இருக்கிறாங்க, விவசாயிகள் பாதிக்கப்பட இருக்கிறாங்க, மற்ற போக்குவரத்து சார்ந்த தொழிலாளர்கள் பாதிக்கப்பட இருக்கிறாங்க, சுமை தூக்கும் தொழிலாளர்கள் பாதிக்கப்பட இருக்கிறாங்க. எல்லாமே ஏன்னா இது எல்லா சார்ந்த பொருள்களும் ஒவ்வொரு இடத்துலையும் தேக்கம் அடைகிறதுனால எல்லா சார்ந்த தொழில்களும் இதில் பாதிப்படை இருக்குது அப்படிங்கிறது. ஏன்னா இதில் இன்னொன்று சொல்ல போகணுன்னா அதுக்கு தான் அடுத்த பாயிண்ட்டாக வரேன். இந்த எல்பிஜின்றதுலே இவ்வளோ விஷயங்கள் இருக்குது இல்லையா. இன்னொரு பக்கம் ஏன்னா இங்கே மெயினாக தேக்கமடைகிறது, அதாவது வராமல் இருக்கிறது, தட்டுப்பாடு ஏற்பட போகிறது அப்படிங்கிறது க்ரூட் ஆயில், கச்சா எண்ணெய். ஏன்னா அங்கே ஈரான் வந்து ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்முஸ் பகுதியை அந்த நீரிணையை வந்து மூடி வச்சிருக்கிறதுனால அங்கே எண்ணெய் போக்குவரத்து நடக்காமல் இருக்கு இல்லையா. ஸோ அதனால் இங்கே க்ரூட் ஆயிலும் மெயினாக அதுதான் இம்பார்ட்டண்ட். அதிலிருந்து தான் எல்லா பை ப்ராடக்ட்ஸும் வருது, எல்லா மெயின் ப்ராடக்ட்ஸ் அண்ட் பை ப்ராடக்ட்ஸ். அது மூலமாக தான் ஒட்டுமொத்த இங்கே நம்மளோட தேவைகளும் வந்து பூர்த்தி செய்யப்பட்டுக்கிட்டு இருக்கு. ஏன்னா நம்ம அதுதான் ஆதாரமாக இருக்குது, அடிப்படை ஆதாரமாக இருக்குது வளர்ந்து வர்ற ஒரு சூழலில். அப்போது அப்படி இருக்கும்போது அதில் என்னென்ன தேக்கமடைய வாய்ப்பு இருக்குது, அதில் என்னென்ன பாதிப்புகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது, என்னென்ன பொருள்கள் நம்மளுக்கு வராமல் போகும், என்னென்ன சேவைகள் தடைப்படலாம் அப்படிங்கிறதுலையும் ஒரு பார்வை இருக்குது. அதாவது மேஜராக ரீஃபைன்ட் பை ப்ராடக்ட்ஸ் அண்ட் யூசஸ், அதாவது க்ரூட் ஆயிலிருந்து என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கும் பொழுது தான் அப்போ அதனுடைய விளைவுகளும் பாதிப்புகளும் நமக்கு தெரிய வரும். அதில் டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஃபியூயல்ஸ் அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் அதில் தான் இந்த கேசோலின் வருது, அதாவது கேஸஸ் வருது. ஏன்னா அந்த கேஸை யூஸ் பண்ணியும் இங்கே ஆட்டோக்கள் ஓடுறதுலாம் நம்மளும் பார்த்துட்ருக்கோம். அந்த நேற்றுலேருந்து சென்னையில் கேசோலின் ஃபில் பண்ணுற இந்த இதெல்லாம் வந்து அந்த கேஸ் ஃபில் பண்ணுற அந்த பங்க் எல்லாமே வந்து மூடப்படுறதுனால நிறைய ஆட்டோக்கள் ஓட முடியாத சுச்சுவேஷன்ஸ் இருக்குது. ஸோ அதனால் அந்த கேசோலினாக இருக்கட்டும், பெட்ரோலாக இருக்கட்டும், அண்ட் வந்து டீசல் அண்டு ஜெட் ஃபியூயல், நான் சொன்னது போல் விமானங்களுக்கு பயன்படுத்துகிற ஜெட் ஃபியூயல், இது எல்லாமே தடைப்படும் சூழலும் நிலவிட்டுருக்கு. அண்டு இண்டஸ்ட்ரியல் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் அந்த துறை பார்க்கும்போது, தொழில்துறை அப்படின்றத பார்க்கும் பொழுது ஆஸ்ஃபால்ட், அதாவது ரோட் பேவ்மெண்ட்டுக்காக பயன்படுத்துகிற ஒரு ஆயில் ஒன்று இருக்குது, அது தடைப்படுது. முக்கியமாக பவர் பிளான்ட்ஸ்க்கு யூஸ் பண்ணுற ரெசிடுயல் ஃபியூயல் ஆயில் அது வந்து தடைப்பட வாய்ப்பு இருக்குது. அதாவது பவர் பிளான்ட்ஸ் தான் நம்மளுக்கு இம்பார்ட்டன்ட் சோர்ஸ். சரி, ஓகே, நம்ம வந்து கரண்ட்டை வச்சு என்னென்ன பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணிக்கலாம்னு கூட நம்ம யோசிக்கலாம்ல. அந்த கரண்ட்டை கொடுக்குற சோர்ஸஸில் ஒன் ஆஃப் தி சோர்ஸஸான பவர் பிளான்ட்ஸில் பயன்படுத்தப்படுற ஆயில்கள் வேறு சில பொருட்கள் தடைப்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது. அண்டு பெட்ரோகெமிக்கல் அதை பொறுத்த வரைக்கும், பெட்ரோகெமிக்கல் துறையை பொறுத்த வரைக்கும் நாப்தலின்னு சொல்லுவோம். இந்த நாப்தலின் வந்து பல்வேறு விஷயங்கள் தயாரிக்க பயன்படுற ஒரு விஷயம், ஒரு மூலக்கூறு. அந்த நாப்தலினும் இந்த கச்சா எண்ணெயிலிருந்து பை ப்ராடக்ட்ஸ்லாம் ஒவ்வொரு லெவல் ஆஃப் ப்ராசஸ்லேயும் ஒவ்வொரு பொருள் கிடைக்கும். அந்த மாதிரி பார்க்கும்போது இந்த நாப்தலினும் ஒன் ஆஃப் தி ஸ்டெப்பில் கிடைக்கிற ஒரு விஷயம். அந்த நாப்தலின் வந்து பிளாஸ்டிக் யூஸ் பண்ணுறதுல பயன்படுது, மெடிசின்ஸ் யூஸ் பண்ணுறதுல பயன்படுது, சிந்தட்டிக் மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணுறதுல பயன்படுது. அப்போ அதுவும் வராத பட்சத்தில் அது சார்ந்த துறைகள் எல்லாம் முடங்குவதற்கான வாய்ப்பு இருக்குது. நான் சொல்கிறது எல்லாமே எக்ஸ்ட்ரீம் பாயிண்ட் தான். அண்ட் வந்து லியூப்ரிகன்ட்ஸ் அண்ட் வேக்சஸ், மற்ற எண்ணெய் சம்மந்தப்பட்ட மற்றும் மெழுகு சம்மந்தப்பட்ட பொருட்கள், ஏன்னா அதுவும் அதுலேருந்து எடுக்கப்படுது. ஸோ மோட்டார் ஆயில், க்ரீஸு, பாராஃபின் வேக்ஸு, அதாவது பாராஃபின் மெழுகு, இந்த மாதிரியான பொருட்கள் தடைப்படும். அண்ட் இது போக பார்க்கும் பொழுது லிக்விஃபைட் பெட்ரோலியம் கேஸ், அதான் நான் சொன்னேன், எல்பிஜி அண்டு பெட்ரோலியம் கோக்கு, சல்ஃபர்லாம் நம்ம பயன்படுத்துறது, இதெல்லாமே தடைப்பட வாய்ப்பு இருக்குது. அண்டு காமன் எவ்ரிடே ஐட்டம்ஸ், அதாவது நம்ம டே டு டே லைஃப்பில் வந்து நம்ம சில பொருட்கள் பயன்படுத்துகிறோம். இன்னும் சொல்ல போனால் இந்த பொருள்லாம் அதிலிருந்து தான் நம்ம அதுக்கான மெயின் காம்போனன்ட்ஸ்லாம் வந்து மெயின் மூலக்கூறு பொருட்கள்லாம் க்ரூட் ஆயிலேருந்து தான் கிடைக்குதா அப்படின்னு நமக்கு தெரியாமல் இருக்குது. நானும் இதை பார்க்கும் போது தான் எனக்கே தெரியும். அதாவது பிளாஸ்டிக்ஸ் அது நம்மளுக்கு தெரியும், பாட்டில்ஸ், டாய்ஸு, மற்ற பேக்கேஜிங், மெடிக்கல் டிவைசஸ்ஸு, இதெல்லாமே வந்து தடைபடுவதற்கான வாய்ப்பு. நம்ம துணியில் பயன்படுத்துகிற பாலிஸ்டர், நைலான், இதெல்லாமே தடைபடுவதற்கான வாய்ப்பு எல்லாமே இப்போ உருவாகியிருக்கு. இதில் பர்சனல் கேர் அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து காஸ்டியூம்ஸ் யூஸ் பண்ணுறோம்ல, அதில் கூட லிப்ஸ்டிக்கு, ஷாம்பு, மற்ற அந்த லோஷன்ஸு, பர்ஃப்யூம்ஸு, இதுலேயும் வந்து இந்த க்ரூட் ஆயிலினுடைய அந்த பை ப்ராடக்டாக கிடைக்கிற பொருட்கள்லாம் இதுலேயும் பயன்படுத்தப்படுது. ஸோ அதுக்கும் பிரச்சனை ஒரு வாய்ப்பு இருக்குது. ஹெல்த் கேரை பொறுத்த வரைக்கும் ஆஸ்பிரின், ஆன்டிசெப்டிக் மெடிசின்ஸாக இருக்கட்டும், அண்டு டென்ஷர்ஸு இந்த மாதிரியான சில விஷயங்கள் இதெல்லாமே பாதிக்கப்படும். நிறைவாக பார்க்கும் பொழுது
விவசாயத்துறையில் மெயின் முக்கியமான சில விஷயங்களாக இருக்குது இந்த உரம் அப்படின்ற சொல்லுவோம் இல்லையா, அந்த உரத்தட்டுப்பாடு ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது. ஃபெர்டிலைசர்ஸ் அதில் வந்து யூஸ் பண்ணுற அந்த யூரியா மாதிரியான விஷயங்கள்லாம் இதுலேருந்து கிடைக்குது. ஸோ ஃபெர்டிலைசர்ஸு, பெஸ்டிசைட்ஸு அண்ட் க்ரீன் ஹவுஸ் ஃபில்ம்ஸ் இதெல்லாமே வந்து பாதிக்கப்படும் சூழல் நிலவி இருக்குது. இந்த ஒட்டுமொத்த போர்னாலையும் அதில் ஒரு முக்கியமான பாதிப்பாக இருக்கிற இந்த கச்சா எண்ணெய் நிறுத்தப்படுவது அப்படிங்கிறதுனாலையும், இது எல்பிஜி நிறுத்தப்படுகிறது அப்படிங்கிறதுனாலையும் இந்த மாதிரியான பல பிரச்சனைகள் நம்மளை சுற்றி நம்மளோட டே டு டே லைஃப்பில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்த இருக்குது. ஸோ நம்ம ஏன்னா இதை நார்மலாக பார்க்குறவங்களுக்கு ஏதோ அங்கே போகிறான், அதனால் அங்கே வந்து ஏதோ இந்த கச்சா எண்ணெய் வராதான், அதனால் நமக்கு என்ன, அப்புறம் இப்போ பார்த்தா கேஸ் வராதான், சரி ஓகே அப்போ இருந்தாலும் வீட்டுக்கு வருதில்ல, அதனால நம்மளுக்கு வேறு எந்த பிரச்சனையும் இல்லை, காய்கறி வாங்குகிறோம் வீட்டில் சமைச்சிக்கலாம், இப்படிங்கிற மாதிரி ஒரு யதார்த்தமான ஒரு மனப்போக்கோடு இருக்கிற சூழல் இருக்கிற நிறைய பேர் இருக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு புரியறதுக்காக தான் சொல்கிறேன். அப்படி இருக்கிறவங்களும் இதில் பாதிக்கப்பட வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நம்ம வந்து ஒரு நாளில் ஏதோ ஒரு பொருளை சார்ந்து மட்டும் நம்ம வாழலை, பல பொருட்களை சார்ந்து, பல துறைகளை சார்ந்து, பல சேவைகளை சார்ந்து தான் நம்ம வாழ்கிறோம். அந்த சேவைகள் முடங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. நான் முன்கூட்டியே சொன்னது போல் இது எல்லாமே எக்ஸ்ட்ரீம் பாயிண்ட்டு தான். அதாவது ஒவ்வொரு காலகட்டம், ஒவ்வொரு பொருளினுடைய தேவை, அதனோட டிமாண்ட், அதெல்லாம் பொறுத்து இந்த தட்டுப்பாடு, அதாவது முழுமையான தட்டுப்பாடு அப்படிங்கிறது ஒவ்வொரு காலகட்டத்தில், ஒவ்வொரு நாளில் அடுத்தடுத்து நடக்க வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது தான் வல்லுநர்கள் கணிக்கிறாங்க. ஓகே, இந்த நான் முன்னாடி சொன்னது போல் இந்த சமையல் எரிவாயு விஷயத்தில் ஆல்டர்னேட்டிவாக இங்கே சில விஷயங்கள் பார்க்குறாங்க இல்லையா, அதாவது இண்டக்ஷன் ஸ்டவ் யூஸ் பண்ணிக்கலாம், நம்ம கரண்ட்டை சார்ந்து போய்க்கலாம், கேஸ் இல்லாட்டி என்ன இண்டக்ஷன் அடுப்பு பயன்படுத்தி நம்ம சமைச்சிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறவங்களும் இருக்கிறாங்க. அவங்களாமே வந்து இப்போ இண்டக்ஷன் ஸ்டவ்வை நோக்கி திரும்புகிற, அதாவது நார்மல் மக்கள் நிறைய இண்டக்ஷன் ஸ்டவ் வாங்குகிற சூழல் ஏற்பட போகுது. ஸோ அதனால் இண்டக்ஷன் ஸ்டவ்வினுடைய ப்ரொடக்ஷன் அதிகமாகும். அப்போ அதுக்கு தேவையான மூலப்பொருட்கள் வாங்குவது அப்படிங்கிறது இந்தியன் மார்க்கெட்டுக்கு தேவையாக இருக்கும். அப்போ அந்த பொருள்கள் கிடைக்காத பட்சத்தில் அது தட்டுப்பாடு ஏற்பட வாய்ப்பு இருக்குது. அந்த இண்டக்ஷன் ஸ்டவ் விலையெல்லாம் ஏற வாய்ப்பு இருக்குது. ஏன்னா டிமாண்ட் அதிகமாகும்போது காஸ்ட் அதிகமாகும்ல. ஸோ அதனால் இன்னொரு பக்கம் பார்த்தா கிராமப்புறங்கள்லாம் அண்டு நிறைய ஹோட்டல்ஸில் விறகு வச்சு சமைக்கிற சுச்சுவேஷன்ஸை நோக்கி நகர்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க. அப்படி பார்க்கும் பொழுது விறகு நோக்கி போகும் பொழுது நிறைய மரங்கள் வெட்டப்பட வாய்ப்பு இருக்கிறது. அது இந்த சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயம். ஸோ 2 நாடுகளுக்கு இடையிலான போர் அப்படிங்கிறது ஒட்டுமொத்த உலகத்தையும், ரொம்ப தூரம் தள்ளி இருக்கிற ஒரு நாட்டையும் எந்த அளவுக்கு எந்தெந்த வகையிலெல்லாம் பாதிக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் இந்த ஒரு வீடியோ சம்மந்தமாகவும் அண்ட் இதில் கூறப்பட்டிருக்கிற கருத்துக்கள் சம்மந்தமாகவும் நீங்கள் இந்த போரால் என்னென்ன பிரச்சனைகளை ஒவ்வொரு நாளும் கொஞ்சம் டே பை டே இன்னும் புது பிரச்சனைகளாக என்னென்னத்தை ஃபேஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறதையும் தாராளமாக கமெண்ட்டில் பதிவு பண்ணலாம். மறுபடியும் அடுத்த வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி.